வணக்கம். நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் கடந்த சில வருஷமா மாத்தின ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு சாதாரண இருமல், ஒரு தும்மல் இதுல ஆரம்பிச்சு எப்படி மொத்த உலகத்தையுமே முடக்கி போட்டுச்சு. வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவா புரிஞ்சுக்கலாம். இத பாருங்க, நமக்கு ரொம்பவே பழக்கமான ஒரு காட்சி தானே. ஒருத்தர் இருமுறாரு, இல்லனா தும்முறாரு. ஆனா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு பின்னாடி உலகத்தையே ஆட்டி படைச்ச ஒரு பெரிய கதை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நாம பேச போறது கொரோனா வைரஸ் பெருந்தொற்று, அதாவது கோவிட்-19 பத்தி தான். நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரி, ஆனா மொத்த உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துச்சு. இத பத்தி நம்ம முதல்ல சரியா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இதுதான் அந்த வைரஸ். பாக்குறதுக்கு இப்படி இருந்தாலும் உண்மையில நம்ம வெறும் கண்ணால பார்க்கவே முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்னது. கண்ணுக்கே தெரியாததால தான் அது நமக்கே தெரியாம ரொம்ப சுலபமா பரவி நம்மள தாக்குது. அதனால இத பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் நம்மளோட முதல் பாதுகாப்பு கவசம். சரி, அப்போ ரெண்டு முக்கியமான கேள்வி வருது. ஒன்னு, இந்த நோய எப்படி கண்டுபிடிக்கிறது? ரெண்டாவது, ரொம்ப முக்கியமா, இது எப்படி ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகுது? இது ரெண்டுக்கும் பதில் தெரிஞ்சாதான் நாம நம்மளையும் சரி, நம்மள சுத்தி இருக்கவங்களையும் சரி காப்பாத்திக்க முடியும். பொதுவா பாத்தீங்கன்னா இதோட முக்கிய அறிகுறிகள் இதுதான்: இருமல், சளி, அப்புறம் காய்ச்சல். இந்த மாதிரி அறிகுறிகள் தெரிஞ்சாலே நாம கொஞ்சம் உஷாராயிடணும். நம்ம உடம்பு நமக்கு கொடுக்கற முதல் வார்னிங் சிக்னல் இதுதான் வச்சுக்கோங்களேன். ஓகே, அறிகுறிகள் தெரிஞ்சா நம்ம கவனமா இருக்கலாம். ஆனா ஒரு முக்கியமான கேள்வி இருக்குல்ல, நம்ம கண்ணுக்கே தெரியாத இந்த வைரஸ் எப்படி ஒரு மனுஷங்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு இவ்ளோ வேகமா பரவுது? அது எப்படி பயணம் பண்ணுது? அது எப்படி பரவுதுன்னு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், கேளுங்க. முதல்ல, பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இருமும்போதோ தும்மும்போதோ அவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன நீர் திவலைகள் காத்துல பரவும். ரெண்டாவது, அந்த திவலைகள் பட்ட ஏவாவது ஒரு பொருளையோ இடத்தையோ நாம தொடுவோம். மூணாவது, அதே கையால நம்ம வாய, மூக்க இல்ல கண்ணை தொடும்போது அவ்வளோதான், அந்த வைரஸ் நமக்கும் வந்துரும். இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. இந்த நோயோட பாதிப்பு வெறும் நம்ம உடம்போட நின்னுடுறதில்ல, அது ஒரு தனி நபரை மட்டும் பாதிக்கிறதில்ல. அதுக்கு மேல போய் நம்ம சமூகத்தையே எப்படி பாதிக்குது, நாட்டோட நிலைமையே எப்படி மாத்துது, வாங்க பார்க்கலாம். பாருங்க, இதனால நாட்டோட பொருளாதாரமே சிரிஞ்சிடுச்சு. நிறைய பேருக்கு வேலை போச்சு, வருமானம் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. ஸ்கூல், காலேஜ் எல்லாம் மூடுனதால பசங்களோட படிப்பு பாதிச்சது. சோ இது வெறும் ஹெல்த் ப்ராப்ளம் மட்டும் இல்ல, நம்ம சமூகத்தையும் பொருளாதாரத்தையும் சேர்த்தே பாதிக்கிற ஒரு பெரிய பிரச்சனை. அதனால நம்ம ஒன்னு தெளிவா புரிஞ்சுக்கணும். இது எனக்கோ இல்ல உங்களுக்கோ வர தனிப்பட்ட பிரச்சனை கிடையாது. இது நம்ம எல்லாருடைய பிரச்சனை. நம்ம எல்லாருக்கும் இதுல ஒரு பொறுப்பு இருக்கு. சரி, இவ்ளோ பெரிய பிரச்சனையை நம்ம எப்படி சமாளிக்கிறது? கண்ணுக்கே தெரியாத இந்த எதிரியை எப்படி ஜெயிக்கிறது? ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வு நம்ம கையிலேயே இருக்கு. முதல் பாதுகாப்பு மாஸ்க் தான். அத சும்மா போடாம சரியா போடணும். அதாவது மூக்கும் வாயும் நல்லா மூடி இருக்கணும். இப்படி செஞ்சாலே வைரஸ் பரவுற அந்த செயினை உடைக்கிற ஸ்டெப்பை நாம எடுத்துட்டோம்னு அர்த்தம். ரெண்டாவது, நம்ம கைகளை சுத்தமா வச்சுக்கிறது. நம்மளுக்கே தெரியாம எங்கெங்கயோ தொட்டிருப்போம். அந்த இடங்கள்ல இருக்கிற கிருமிகளை அழிக்க அடிக்கடி சோப்பு போட்டு கை கழுவணும். இது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான், ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒண்ணு. மூணாவது, சமூக இடைவெளி. தேவையில்லாத பயணத்தை எல்லாம் தவிர்த்துட்டு மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு பாதுகாப்பான தூரத்துல இருக்கிறது ரொம்ப முக்கியம். இப்படி செய்யறது மூலமா அந்த வைரஸ் பரவறதுக்கு நம்ம இடமே கொடுக்காம தடுத்துடலாம். இதுவும் நம்மளோட சமூக பொறுப்பு தான். அப்ப பாருங்க, மாஸ்க் போடுறது, கை கழுவுறது, சமூக இடைவெளியே கடைபிடிக்கிறது, இந்த மூணு சிம்பிளான விஷயங்கள் தான் அந்த பெரிய எதிரிக்கு எதிரான நம்மளோட மிகப்பெரிய பாதுகாப்பு ஆயுதங்கள். இதுல நாம எல்லாரும் கவனமா இருக்கணும். சரி, கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம ஒவ்வொருத்தரும் நம்மள பாதுகாத்துக்கிறது எப்படி மொத்த சமுதாயத்தையும் பாதுகாக்கும்? யோசிச்சு பாருங்க. நான் போடுற ஒரு மாஸ்க்கு, நீங்க சுத்தமா கழுவுற கைகள், இது எல்லாமே ஒன்னு சேரும்போதுதான் ஒரு பெரிய பாதுகாப்பு கோட்டையை நம்மளால கட்ட முடியும். சோ, விழிப்புணர்வோட இருப்போம், எல்லாரும் சேர்ந்து பாதுகாப்பா இருப்போம்.